அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நம்ம மிஸ்டர் பர்வதமலை. 2024 மற்றும் 2025ஆம் நிதியாண்டில் தமிழகம் சுமார் 11.19% என்ற இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டி இந்தியாவிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இந்த வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் மற்றும் சமீபத்திய தொழில் முதலீடுகளால் வேகமாக முன்னேறி வரும் 10 மாவட்டங்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம். 10வதாக சேலம் மாவட்டம். வளர்ச்சிக்கு காரணம் எஃகு உற்பத்தி மற்றும் ஜவுளி தொழில். பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தின் ஒரு பகுதியாக சேலம் இருப்பதாலும் புதிய சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்படுவதாலும் சேலம் ஒரு முக்கிய தொழில் நகரமாக வளர்ந்து வருகிறது. 9வதாக மதுரை. வளர்ச்சிக்கு காரணம் மருத்துவ சுற்றுலா மற்றும் உணவு பதப்படுத்துதல். மதுரையில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் புதிய ஐடி பூங்காக்கள் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் மாவட்ட வளர்ச்சியை தூண்டுகின்றன. 8வதாக திருச்சி மாவட்டம். வளர்ச்சிக்கு காரணம் கனரக பொறியியல் மற்றும் கல்வி நிறுவனங்கள். திருச்சியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஒருங்கிணைந்த விமான நிலைய முனையம் மற்றும் டைட்டில் பூங்கா பணிகள் தென் மாவட்டங்களுக்கான வர்த்தக நுழைவு வாயிலாக மாற்றியுள்ளது. 7வதாக திருப்பூர் மாவட்டம். வளர்ச்சிக்கு காரணம் இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதியில் 50% பங்களிப்பை இந்த மாவட்டம் அளிக்கிறது. தொழில்நுட்ப ஜவுளி தயாரிப்பில் திருப்பூர் கவனம் செலுத்தி வருவதால் புதிய உலகளாவிய சந்தைகள் கிடைத்துள்ளன. 6வதாக செங்கல்பட்டு மாவட்டம். வளர்ச்சிக்கு காரணம் ஜிஎஸ்டி சாலை வழித்தடத்தில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் ஐடி நிறுவனங்கள். மகேந்திரா வேர்ல்டு சிட்டி மற்றும் சிறுசேரி ஐடி பார்க் பகுதிகளில் அதிகரித்துள்ள மக்கள் தொகை மற்றும் வர்த்தகம் இந்த மாவட்டத்தை முன்னிலைப்படுத்துகிறது. 5வதாக கோயம்புத்தூர் மாவட்டம். வளர்ச்சிக்கு காரணம் ஜவுளி, மோட்டார் பம்புகள் மற்றும் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள். பாதுகாப்பு தொழில் வைத்தடம் மற்றும் டைட்டில் பூங்கா விரிவாக்கம் மூலம் ஐடி துறையிலும் கோவை அசுர வளர்ச்சி கண்டு வருகிறது. 4வதாக காஞ்சிபுரம் மாவட்டம். வளர்ச்சிக்கு காரணம் ஃபாக்ஸ்கான் போன்ற உலகளாவிய நிறுவனங்களின் மின்னணு உற்பத்தி மையம். பரந்தூர் பசுமை வழி விமான நிலையம் அமைக்கும் பணி இந்த மாவட்டத்தின் ரியல் எஸ்டேட் மற்றும் தொழில் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது. 3வதாக தூத்துக்குடி மாவட்டம். வளர்ச்சிக்கு காரணம் பசுமை ஹைட்ரஜன் மற்றும் மின் வாகன உற்பத்தியில் புதிய மைல்கல். வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தனது பிரம்மாண்ட மின் வாகன தொழிற்சாலையை இங்கு அமைத்து வருகிறது. இது தென் தமிழகத்தின் பொருளாதாரத்தை மாற்றியமைக்கும் காரணியாக பார்க்கப்படுகிறது. 2வதாக கிருஷ்ணகிரி மாவட்டம். வளர்ச்சிக்கு காரணம் ஒசூர் இந்தியாவின் மின் வாகன உற்பத்தி மையமாக மாறியுள்ளது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தனது ஐபோன் உற்பத்தி பிரிவை ஒசூரில் விரிவுபடுத்தியுள்ளது. 2025இல் மட்டும் இங்கு சுமார் 15,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. கோலா, ஹேத்தர் போன்ற நிறுவனங்கள் இங்கு பெரும் முதலீடுகளை செய்துள்ளன. 1வதாக சென்னை மாவட்டம். வளர்ச்சிக்கு காரணம் இந்தியாவின் நிதி தொழில்நுட்ப தலைநகராக உருவெடுத்து வருகிறது. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள், வட சென்னை வளர்ச்சிக்கு திட்டங்கள் மற்றும் புதிய ஐடி பூங்காக்கள் மூலம் இதன் பொருளாதார மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. நாம இந்த வீடியோவில் பார்த்த மாவட்டங்களில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் வசித்துள்ளீர்கள் என்பதை இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.